வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 75 ரன்களுக்கு ஆல் அவுட். நியூசிலாந்தை கதிகலங்க விட்ட ஆப்கானிஸ்தான் புதிய சரித்திர சாதனை. அதாவது ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வலுவான நியூசிலாந்தை 84 ரன்களுக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தது ஆப்கானிஸ்தான் அணி. ஜூன் 8ஆம் தேதி கயானா நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணியோ 20 ஓவரில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 159 ரன்களையும் எடுத்தாங்க. அதிகபட்சமாக ரஹ்மான் குர்பாஸ் 80 ரன்களும் இப்ராஹிம் ஜர்டான் 44 ரன்களையும் எடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து 160 ரன்களை துரத்திய நியூசிலாந்து ஆரம்பம் முதலே ஆப்கானிஸ்தானின் துல்லியமான பந்து வீச்சில் அதிரடி காட்ட முடியாமல் விக்கெட்டுகளை தொடர்ந்து இழந்தாங்க. அந்த வகையில் திணறலாக பேட்டிங் செய்த அந்த அணி 15.2 ஓவரில் 75 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி படுதோல்வியையும் சந்திச்சாங்க. அந்த அணிக்கு யாருமே 20 ரன்கள் தாண்டாத நிலையில் அதிகபட்சமாக கிளீன் பிலிப்ஸ் அவர்கள் 18 ரன்கள் எடுத்தார். ஆப்கானிஸ்தான் சார்பில் அதிகபட்சமாக ஃபசல் ஃபருக்கி 4 விக்கெட்டுகளையும் கேப்டன் ரஷீத் கான் 4 விக்கெட்டுகளையும் எடுத்தாங்க. இதன் வாயிலாக சர்வதேச கிரிக்கெட்டில் நியூசிலாந்துக்கு எதிராக முதல் முறையாக ஒரு வெற்றியை பதிவு செய்தது ஆப்கானிஸ்தான். அத்துடன் T20 உலகக்கோப்பையில் நியூசிலாந்தை அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய அணி என்ற ஒரு உலக சாதனையையும் ஆப்கானிஸ்தான் படுத்தியிருக்காங்க. இதனால் அப்படி வரலாற்று தோல்வியை பரிசீலித்த ஆப்கானிஸ்தானுக்கு போட்டி முடிந்ததும் முதல் வார்த்தையாக கேன் வில்லியம்சன் அவர்கள் வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் தெரிவிக்காமல் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஃபைனலில் தோற்காமல் சாம்பியன் பட்டத்து இருந்தபோதே இங்கிலாந்தை வாழ்த்திய அவர் இந்த போட்டியை பற்றி பேசியது என்னன்னு பார்த்தோம்னா, முதலில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் எங்களை அனைத்து துறைகளிலும் வீழ்த்தி விட்டாங்க. அவர்கள் தங்களுடைய விக்கெட்டுகளை வைத்து நல்ல ஸ்கோர் அடித்தாங்க. இதனை நாங்கள் விட்டு வேகமாக அடுத்த சவாலை நோக்கி நகர வேண்டும். எங்களுடைய வீரர்கள் கடினமாக உழைத்து நன்றாக தயாராகி இருக்காங்க. இதிலிருந்து வேகமாக நகர வேண்டும் என்றும் T20 தொடரில் அனைத்து வேகம் உங்களை நோக்கி வரும். 160 ரன்கள் சேசிங் செய்வதற்கு கடினமாகும். எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டது. ஆனால் ஆப்கானிஸ்தானின் திறமையால் பார்ட்னர்ஷிப் அமைப்பது கடினமாக இருந்தது. முதல் 10 ஓவர்களில் எங்களுடைய ஃபீல்டிங் கீழே தள்ளியது. இதைவிட நாங்கள் சிறந்தவர்கள் என்பதை அறிவோம். அவர்கள் நல்ல ஸ்கோர் அடித்தும் அவர்களின் பவுலர்கள் திட்டத்தை செயல்படுத்தினார்கள். எனவே இதை பற்றி நாங்கள் பேசி அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.